அஸ்மத்குருபியோ நமக. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிரதத்தில் 3வது ஆஸ்வாசம். இன்றைய ஸ்லோகம் 85-86வது ஸ்லோகம். நம் எல்லா பாவத்தையும் போக்கும் நாமஸ்மரணம், பாபங்களை போக்கிடும் கேசவனின் திவ்ய நாமஸ்மரணம். அது 85வது ஸ்லோகம். என்னாபி சரசேருகாந்தரபுட்டே பிருங்காயமானோ விதிஹி யத்வக்ஷः கமலா விலாசசதனம் யச்சக்ஷுஷி சேத்வினௌ யத்பாதாப்ஜ வினிஸ்ருதா சுரநதி சம்போ சிரோபூஷணம் யன்னாமஸ்மரணம் த்ருணோதி துரிதம் பாயாத்சனः கேசவः. என்னாபி சரசீருகாந்தரபுடே பிருங்காயமானோ விதி. கேசவனுடைய திவ்ய நாம ஸ்மரணம். அந்த கேசவனுடைய ஆச்சரியமான அழகான நாமத்தை சொன்னா போகிறோம், ஸ்மரிச்சா போகிறோம், நினைச்சா போகிறோம், பாப்பங்களை துரத்தி அடித்துவிடும். அந்த நாம ஸ்மரணம் ஸ்மரிக்கணும், நினைக்கணும். ஏன்னா அவன் பல புனித மகத்துவங்களை கொண்டவன். அவனுடைய நாபியில் தோன்றிய பிரம்மதேவன், தாமரை பூல அமர்ந்திருந்த பிரம்மதேவன், நாபியிலிருந்து தோன்றிய பத்மம், அந்த தாமரைப்பூ, அதில் உட்புறத்தில் பிரம்மதேவன் ஒரு தேன் வண்டை போல இருக்கிறான். அந்த பெருமாளுடைய திருமார்பு மகாலட்சுமி கழித்து விளையாடும் வாசஸ்தலம். பெருமாளுடைய 2 கண்களும் சந்திர சூரியர்கள். அந்த கண்ணனுடைய திருப்பாதத்திலிருந்து பெருகி வரும் தேவ நதி கங்கை. அது சிவபெருமானுடைய சிரசிற்கு ஒரு அணிகலன், ஒரு ஆபரணம். இப்படிப்பட்ட மகிமைகளை கொண்ட கேசவன் நம்மை ரட்சித்தருள வேணும் என்கிறார் சுவாமி. கேசவன் அப்படின்றதுக்கே பிரம்மாவுக்கும் ஈசனுக்கும் சர்வேஸ்வரன், தலைவன், சேஷி அப்படின்னு அர்த்தம். பகவான் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான்னு திருமேஷி ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது இந்த கேசவன் நாமத்திலேருந்து வருது. என்னாபி சரசேருகாந்தரபுட்டே பிருங்காயமானோ விதிஹி யத்வக்ஷः கமலா விலாசசதனம் யச்சக்ஷுஷி சேத்வினௌ யத்பாதாப்ஜ வினிஸ்ருதா சுரநதி சம்போ சிரோபூஷணம் என்னாமஸ்மரணம் த்ருணோதி துரிதம் பாயாத்சனः கேசவः. என் நாபி, எவருடைய நாபியில் உண்டான சரசீருக தாமரையின் அந்தரப்புடே உள்ளிதழில் விதிஹி பிரம்மா பிருங்காயமானக வண்டு போல ஆனாரோ, யத் வக்ஷகா எவருடைய திருமார்பில் கமலாவிலாச லக்ஷ்மியின் விளக்கத்திற்கு சதனம் இடமாயிற்றோ, ச மேலும் என் சக்ஷுஷி எவருடைய கண்கள் இந்து இனவ் சந்திரனும் சூரியனுமாயிற்றோ, கதிர் மதியம் போல் முகத்தான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். கதிர் சூரியன், மதியம் சந்திரன். எவருடைய கண்கள் சந்திரனும் சூரியனுமாயிற்றோ, யத் பாதாப்ஜ எவருடைய திருவடி தாமரையிலிருந்து வினிஸ்ருதா வெளிப்போந்த வெளியே வந்த சுரநதி தெய்வ நதியான கங்கை, சம்போகோ சிரோபூஷணம் சிவனுடைய தலையில் ஆபரணமாயிற்றோ, என் நாமஸ்மரணம் எவருடைய பெயரை நினைத்தால் போரும், துரிதம் பாவத்தை துனோதி விலக்குகிறதோ. அதாவது துரிதம் துனோதி விலக்குகிறதோ, சக அந்த கேசவன், கேசவன் என்ற திருநாமம், அந்த கேசவன் நகா நம்மை பாயாத் காப்பாற்றட்டும் என்கிறார் சுவாமி. ஓம் கேசவாய நமகான்னு சொன்னாலே பாவங்கள் துரத்தி அடிக்கப்பட்டுவிடும். 86வது ஸ்லோகத்தில் கோபியர் அன்பின் பெருமையை தெரிவிக்கிறார். கண்ணனுடைய ஒவ்வொரு அவயவத்துடன் சம்பந்தம் கொண்டிருக்க கோபியர்களுக்கு ஆதங்கம், ஒரு ஆசை. ரக்ஷந்து துவாமசித ஜலஜைரஞ்சலி பாதமூலே
मीनानाभी सरसि हृदये मारबाणा मुरारेः हारा कंठे हरिमणिमया वक्त्रपद्मे द्विरेपाः पिञ्चाचूडाश्चिकुरनिशये घोषयोषित्कटाक्षाः रक्षन्तु त्वामसितजलजैर् अंजलि பாதமூலே. கோபியர்களெல்லாம் கண்ணனுடைய ஒவ்வொரு அவயவத்துடன் ஒவ்வொரு அங்கத்துடனும் தொடர்பு கொண்டிருக்க விரும்பினார்கள். அவனுடைய பாதங்களில் கீழே கருணெய்தல் பூக்களாலான அஞ்சலி, அவனுடைய நாபியில் தொப்புளில் மீனாக, இதயத்தில் மாறனின் கணைகளாக, கழுத்தில் மரகதமணி மாலையாக, திருமுகத் தாமரையில் வண்டுகளாக, கூந்தல் கற்றையில் மயிலிறகாக இருக்க ஆயர்பாடி நங்கைகள் விரும்பினார்கள். அந்த திருவடியை பார்த்ததும் அந்த திருவடியில் அதாவது அர்ச்சிக்கப்படுகிற ஒரு பூவாக இருக்கக்கூடாதா நான் அப்படின்னு ஆசைப்படுறான். அவனுடைய நாபியை பார்த்ததும் அந்த தொப்புளின் மடுவில் இருக்கும் ஒரு மீனாக இருக்கக்கூடாதா? இதயத்தில் மாறனின் கணைகளாக இருக்கக்கூடாதா? கழுத்தில் மரகதமணி மாலையாக இருக்கக்கூடாதா? திருமுகத் தாமரையில் வண்டுகளாக இருந்தால் அந்த தாமரையில் அப்படியே தேனை உண்ணலாமே. கூந்தல் கற்றையில் மயிலிறகாக இருக்கக்கூடாதான் நங்கைகள் விரும்பினார்கள். அவர்களின் கடைக்கண் பார்வைகள் பக்தனான உன்னை ரட்சிக்கட்டும் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.